என்எல்சில 10,000 பேர் வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டுல. நீங்க 10,000 பேர் தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்கன்னா அவங்க பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் வட மாநிலத்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்ப என்எல்சி பயங்கரமா லாபம் சம்பாதிக்குது. அத லாபத்துல இருக்கிற பங்கை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அவங்க கொடுக்கணும். 10% கொடுக்கணும். ஆனா ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல. எல்லா லாபத்துல இருக்கிற பங்கெல்லாம் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது பசங்களுக்கு தெரியும். CSR ஃபண்ட் சொல்லுவாங்க, தெரியும் இல்லமா? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி நிறுவனங்கள் நடத்தினாங்கன்னா அதுல வரக்கூடிய லாபத்தை கொஞ்சமாவது அந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் அவங்க கொடுக்கறது இல்ல. அங்க இருக்கிற வெளி மாநிலத்துல இருந்து வேலை செய்யற ஆளுங்க என்ன பண்றாங்க, எங்க ஊருக்கு கொடுங்கன்னு வடநாட்டுல இருக்கிற கோவில புதுப்பிச்சுக்கிறாங்க, ரோடு போட்டுக்கிறாங்க. நம்ம ஊருக்கு ரோடு போடல, நம்ம ஊர் கோவில புதுப்பிக்கல, நம்ம ஊருக்கு தண்ணி கொண்டு வரல, நம்ம ஊர்ல லைட் போடல, அதெல்லாம் எதுவும் பண்ணல. காசு நம்ம நிலத்தை கொடுத்தோம், நம்மள ஏமாத்திட்டு அந்த காசை கொண்டு போய் வெளியூர்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கா ஏமாலைங்க மாதிரி நம்ம நிலத்தை கொடுத்தோம். எது கொடுத்தோம்? நம்ம தண்ணியே கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு விருதாச்சலம் மாவட்டத்துல நல்ல தண்ணி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு தண்ணி இல்லன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. இதையும் இவங்க செய்யறது கிடையாது. இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை இழுத்து மூடிட்டு அதுல நீங்க சோலார், அதாவது சூரிய ஒளியில இயங்கக்கூடிய மின்சார தயாரிக்கிற நிறுவனத்தை கொண்டு வாங்க. அதே 10,000 பேருக்கு வேலை கொடுங்க. யார ஒருத்தரை கூட வீட்டுக்கு அனுப்பாதீங்க. அதே 10,000 பேருக்கு வேலை கொடுங்க. பள்ளம் நோண்ட வேண்டியதில்லை, சுரங்கம் எடுக்க வேண்டியதில்லை. 3வது சுரங்கத்தை வேணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 40 ஏக்கரை மக்கள் கிட்ட இருந்து புடுங்க வேண்டியதே கிடையாது. இதே இடத்துல சூரியன் தான் தகிக்குது. எங்க பார்த்தாலும் வெயில் தானே. நம்ம ஊர்ல எல்லா நாளும் வெயில் தானம்மா. அந்த வெயிலை எடுத்து மின்சாரம் தயாரிக்கலாம். 3 மடங்கு 4 மடங்கு மின்சாரம் தயாரிச்சு ஊர் முழுக்க வித்து லாபம் பாருங்க. அதை விட்டுட்டு எங்க வயிற்றுல அடிக்கிறீங்க? எதுக்கு எங்க தண்ணியை புடுங்குறீங்க? எங்க பசங்களுக்கு எங்களுக்கு நாளைக்கு தண்ணி வேணும், வாழ்வாதாரம் வேணும், விவசாய நிலம் வேணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா எங்க நிலத்தை எங்க கிட்ட கொடுங்கன்றதா நம்ம கேட்கிறோம். அதனால இந்த தண்ணியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் என்எல்சி என்ற நிறுவனமே தேவையில்லை. அதுல வர மின்சாரம் பத்தவே பத்தாது, தேவையும் கிடையாது. நம்ம அதோட அதிகமாகவே நம்ம உற்பத்தி செய்யறோம். அதனால என்எல்சி தேவையில்லைன்றதும், விருதாச்சலம் மாவட்டத்துக்கு எங்க தண்ணி வேணும் தானம்மா? 20 அடி தண்ணி ஏன் 800 அடி போச்சு? நீ ஏன் எடுத்த எங்க தண்ணிய? எங்க உரிமை, எங்க தண்ணி, எங்க குழந்தைங்க நல்ல தண்ணி குடிக்கணும்னு தான் நாங்க இந்த ஊர்ல இருக்கிறோம். எங்க தண்ணியை கொண்டு போய் கடல்ல விடுறதுக்கா இவ்வளவு பெரிய நிர்வாகம் நடத்துறீங்க? மூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க. அதுதான் உங்களோட